தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கொட்டும் மழைக்கு நடுவே இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. டூ வீலர் ஒர்க் ஷாப் நடத்தி வரும் ராஜா என்பவர் ஒரு கடையில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு பொருட்களை வாங்க சென்றபோது அந்த வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. உடனடியாக அருகிலிருந்த வாய்க்காலில் சென்று கொண்டிருந்த நீரை எடுத்து தீயை முற்றிலுமாக அணைத்தார். மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்தும் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்ததை மக்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். ஆனால் உதவிக்கு யாரும் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் நள்ளிரவில் வீட்டின் கதவை தட்டிய பெண் ஒருவர் உதவி கேட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் சார், நான் அடிபட்டு வந்திருக்கேன் சார். சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். மை நேம் இஸ் மீனாட்சி சார். Sir, please, sir. Sir, I am not a thief, sir. Please, sir. 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 Sir, anybody else? Sir, anybody else? Help me, sir. Sir. பர்கூரில் பல்லவன் வங்கி அருகே உள்ள குடியிருப்பு பகுதிக்கு நள்ளிரவில் சென்ற 30 வயது பெண் ஒருவர் வீடுகளை தட்டி கூச்சலிட்டு உதவி கேட்டுள்ளார். அந்த பகுதியில் ஏற்கனவே பவாரியா மற்றும் ஆந்திர மாநில கொள்ளையர்கள் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருந்ததால் யாரும் கதவை திறக்கவில்லை. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியானதை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது அந்த பெண் மீட்டள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. குடும்ப தகராறின் போது கணவர் குடும்பத்தினர் அடித்ததால் உள்காயம் அடைந்து மருத்துவமனை சென்ற அந்த பெண் தாகம் எடுத்ததால் அருகில் உள்ள வீடுகளுக்கு சென்று உதவி கேட்டுள்ளார். எனவே பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்று அறிவுறுத்திய போலீசார் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.